குர்ஆனை ஓத தெரியாமலாம் இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், குர்ஆனை ஓத தெரியாமலாம் மூத்தாயிராதீங்க. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியாமலாம் மூத்தாயிராதீங்க. அதை விட கேவலமான மூத்து கிடையாதுங்க. அதை விட இழிவான மூத்தோட நாளைக்கு மறுமையில நிக்கிறதுக்கு ஒரு வழி கிடையாதுங்க. தயவு செஞ்சு குர்ஆனை திறங்க. தயவு செஞ்சு குர்ஆனை மனனம் செய்யுங்க. அடுத்த தலைமுறைக்கு ஹாஃபிதுகள் கிடையாதுங்க. இந்த சமூகத்துல குர்ஆனை மனனம் செஞ்ச தோழர்கள் கிடையாதுங்க. நிலையை உணர்ந்துக்கோங்க. நான் சொல்றேனோ இல்லையோ, உங்களுடைய நிலை இதுதான். அடுத்த தலைமுறை இந்த கல்வி இல்லாமல் இருந்தால், மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆர்வம் இல்லாமல் கல்வியாளர்களுடைய சபையில் இருந்து கொண்டு அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு கீழே உட்கார்ந்து இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு தயாராகவில்லை என்றால், நம்மளுடைய நஷ்டம், நம்மளுடைய இழிவு, நம்மளுடைய தோல்வி நம்முடைய கரத்திலே இப்ப சுமக்கிறோங்க.